வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ்ஷு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச போர்பன் பிஸ்கட்டை எப்படி சுலபமாக வீட்டிலே செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பட்டர் நான் 30 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க பட்டர் அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அது நல்லா சாஃப்ட் ஆகிற மாரி பார்த்துக்குங்க. இப்போது அதை மாதிரி நான் எடுத்து வச்ச பட்டர் இது. இப்போ இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி க்ரீமியாக வர வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 100 கிராம் பவுடர் சுகரை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். ரெண்டுமா சேர்த்து நல்லா க்ரீமியாக வரட்டும். இதுமாரி நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு இந்தமாரி க்ரீமியாக வர அளவுக்கு அடிச்சுக்கணும். இப்போது இதில் 125 கிராம் மைதா மாவு, 25 கிராம் கொக்கோ பவுட்ரு, இதில் கொஞ்சமாக சால்ட்டு. நீங்கள் பட்டரில் சால்ட் இருந்தால் சால்ட் சேர்க்க வேணாம். பட்டரில் சால்ட் இல்லைன்னா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்குங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு டைமு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகலை அப்படின்னாக்கா கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் தேவைப்படும். பாலை ஊற்றி இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அளவில் பிசைஞ்சிக்கிங்க. இதான் அளவு. இப்போ நம்ம பிஸ்கட்டை ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு ஷீட்டு பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஷீட்டில் இப்படி வச்சு நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக ஆக்கிட்டு இது மேலே ஒரு ஷீட் போட்டுக்குங்க. நீங்கள் பட்டர் பேப்பர் வச்சு அந்தமாரி மேலே ஒரு பட்டர் ஷீட்டு, கீழே ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கிக்கலாம். ரொம்ப மொத்தம் இருக்கக்கூடாது. நம்ம போர்பன் பிஸ்கட் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இதை நம்ம தேய்ச்சிக்கணும். இப்போது இப்படி ஷீட்டை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த கார்னர்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பிஸ்கட் செய்யும்போது அதை சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போது இந்த கார்னர்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வேஸ்ட் பீஸ் எல்லாம் இப்படி எடுத்துட்டு அடுத்து நம்ம பிஸ்கட் செஞ்சுக்கலாம். அது வேஸ்ட் ஆகாது. இப்படி எடுத்துருங்க வேஸ்ட் பீஸை. இப்போ இதை நம்ம போர்பன் பிஸ்கட் அளவுக்கு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரே ஈவனாக வரணும். அதுக்காக உங்களுக்கு தெரியாது ஈவனாக எப்படி போடுறதுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஈவனாக மார்க் பண்ணிக்கிங்க. அதில் நம்ம இப்படி கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போட தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸு இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லாமல் ஒரே சேஃபாக கட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. லைட்டாக கத்தியை வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த பீசஸ் ஒரே ஈவனாக வந்துடும். அதை மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது நம்ம இதை பீஸ் போட்டாச்சு. இப்போ ஈவனாக இதுக்கு நடுவில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம்.
இப்போது இந்தமாரி ஈவனாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி நான் பிஸ்கட்டை வந்து ஏதாவது ஒரு ஸ்டிக்கு இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறது ஏதாவது இருந்ததுன்னா அந்த போர்பனில் வரும் இல்லைங்களா ஹோல்ஸு, அதேமாரி இப்படி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. போட்டுட்டு இது மேலே சுகர் வந்து லைட்டாக தூவிக்கலாம். இப்போ பிஸ்கட் எல்லாம் போட்டாச்சு. நம்ம வந்து அவனில் வந்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் 180 டிகிரி செல்சியஸில் வந்து நான் வந்து 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். பிஸ்கட் பேக் ஆகிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். எண்ணெயாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து க்ரீம் எப்படி வைக்கிறதுங்கிறத இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் பிஸ்கட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் ஸ்டஃப் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். இப்போ உள்ளே நம்ம வந்து க்ரீம் வைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து நல்லா இந்தமாரி ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்துட்டு பவுட்ரு சுகர் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இதில் கொக்கோ பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்தமாரி எடுத்துக்கணும். இதான் அளவு. இதுதான் நம்ம பிஸ்கட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான், போர்பன் பிஸ்கட் வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ ஈஸியாக நான் எல்லாத்தையும் ஸ்டஃப்பிங் வச்சுட்டு காட்டுறேன். ரொம்ப சுலபமாக வீட்லேயே நம்ம நிறையாவும் செய்யலாம். ரொம்ப ஒரு பேக்கிங்கில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒரு 8 நிமிஷம்தான் மினிமம் ஆகும். அதை தாண்டி வச்சிடாதீங்க. அது கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலும் அது கருகி போயிடும். அதனால் வச்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இட்லி குக்கரில் வச்சு சால்ட்டு வச்சு அதுவும் ரொம்ப சீக்கிரம் குயிக்காக முடிஞ்சிடும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியது, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்கிறத இந்த டிஷ்ஷை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.